सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधः गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। பழைய லிங்கை டெலீட் பண்ணிடுங்க. பழைய லிங்கை டெலீட் பண்ணி தபோபிஹ க்ஷீணபாபானாம் சாந்தானாம் வீதராகிணாம் முமுக்ஷூணாமபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. முப்பத்தி ரெண்டா கரெக்டா? தேஹான்யத்வான்ன மே ஜன்ம ஜரா கார்ஷ்யலயாதயः சப்தாதி விஷயைः சங்கः நிரேந்திரியதயா ந ச அமனஸ்த்வத்வான்ன மே துக்க ராகத்வேஷபயாதயः அப்ராணோ ஹ்யமணாः சுப்ரः இத்யாதி ஸ்ருதிசாசனாத். மகாவாக்கிய விசாரம். மகாவாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சத்தியம் வத. சரி, வேதத்தை விடுங்க. தமிழில் அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? அறம். விரும்புனா என்ன? விரும்பு. ஓகே. அதனால மகா வாக்கியம்னா என்னன்னா, வாக்கியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகா வாக்கியம்னா என்னன்னு சொல்லணும். மகா வாக்கியம்னா மகா வாக்கியம். கரெக்டா? அப்படின்னா என்ன பண்ணுவேன் இல்லைங்க? அப்போ சாஸ்திரத்தில் பலவிதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இங்கே கவனிங்க. நன்னா இருக்கா அது பார்க்குறது? என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? இல்லையே. நீங்கள் இது இந்த இந்த வித்தையை பார்க்க வந்திருக்கேலா? கேமரா ஃபோட்டோ எல்லாம் பண்ணுறதுக்கு
அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கிளாஸ்க்காக தான் நான் வந்திருக்கேன். கவனம் எங்கே இருக்கணும்? சிம்பிள் இதெல்லாம். இதுவே நம்ம மகா வாக்கியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்போது சப்தங்கள் என்ன பண்ணுறதுன்னா அறியாமையை நீக்கிறது. இங்கே மகா வாக்கியம் என்ன பண்ணுறதுன்னா ஜீவ ஈஸ்வர பேதத்தை ரிமூவ் பண்ணுறது. அந்த பேதம் எங்கே இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய அறிவில் நான் வேற பகவான் வேற அப்படிங்கிற அறிவில் இருக்கிறது. பேதம் இல்லாததுனால பேதம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பேதம் இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரியவில்லை. ஏன் தெல்ல தெளிவாக தெரியவில்லைன்னு சொன்னால் இது சப்த பிரமாணத்தினால தெரியக்கூடிய விஷயம். நமக்கு அனுபவத்திற்கெல்லாம் எது வஸ்துவாக உண்மையாக எது இருக்கிறதோ அதுதான் ஜீவான்னு சொல்கிறோம், அதுதான் ஈஸ்வரான்னு சொல்கிறோம். வேதம் இருக்கிறதுனா கரெக்ட், வேதம் உண்மையாக இருக்கிறதுங்கிறது தப்பு. நான் சொல்கிறது புரியுறதா? டிவிஷன் அனுபவத்தில் இருக்குது, கரெக்டா? 2 சேர் இருக்குது, நீங்கள் 4-5 பேர் இருக்கே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. இது உண்மை அப்படிங்கிறது தவறு. இதை தான் வேதாந்தம் கிளியர் பண்ணுறது. நல்ல மகா வாக்கியத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐக்கிய போதகம் ஏற்படுறது. போதகம்னா அறிவு. பாகத்தியாகம் பண்ணுறதுனால சோயம் தேவதத்தா. ஞாபகம் இருக்கா? அவரை தேவதத்தா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு இல்லையா? இவன் தான் அந்த தேவதத்தா, இந்த தேவதத்தன் தான் அந்த தேவதத்தான்னு சொல்லும்போது நம்மளுடைய அறிவானது என்ன பண்ணுறது? எதெல்லாம் பேத குணங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் நீக்கிவிட்டு இவன் தான் அவன்கிறது நேச்சுரலாக தெரிஞ்சுக்கிறது. இதே முறையில் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய விருத்த குணங்கள், லிமிட்டெட் குணங்கள், பரமாத்மாக்கா இருக்கக்கூடிய பரம குணங்கள், இது எல்லாமே விருத்தமாக இருக்கிறத நீக்கிவிட்டு எது எஞ்சி இருக்கிறதோ அந்த வஸ்து, அந்த தத்துவம் இல்லையா, அது ஆத்மா பிரம்மன்னு சொல்கிறோம். ஃபைனலாக அது நான்னு சொல்கிறோம். அப்போ வேதத்துடைய தாத்பரியமானது ஐக்கியம் அல்லது ஐக்கிய போதகம். இந்த தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறது ஸ்ரவணம். ஒரு அதிகாரின்னா எந்த அதிகாரி? பிடபிள்யூடியா, ஈவியா? எந்த அதிகாரி? எலெக்ஷனா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? சாதனை பரவாயில்லையே. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இதை கேட்குறோம், வாரத்துக்கு பல தடவை அதை கேட்குறோம் இல்லையா? அந்த மீனிங்கை கேட்குறோம். அதனால் செக் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சாதன சதுஷ்டய அதிகாரி யார் தபோபிகி க்ஷீண பாப்பானாம் பண்ணினவனோ, யார் முமுக்ஷுவோ, அவனுக்கு ஹிதமான வார்த்தை ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னாக்க மகா வாக்கியம். அந்த அதிகாரி இந்த மகா வாக்கியத்தை கேட்கும்போதே அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? சோயம் தேவதத்தா மாதிரி இருக்கும். தது துவம் அசி. ஓகே, அடாடாடாடா. அங்கே சாதன சதுஷ்டயம் இருக்கணும், குரு சரணாகதி இருக்கணும். ரெண்டும் இருந்ததுன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். இதுதான் எல்லா உபனிஷத்களும் எல்லா மந்திரங்களிலும் எங்கே உபதேசம் ஆரம்பிக்கிறதோ இதை தான் வலியுறுத்தர். சில பேருக்கு 2 இருக்கும், சில பேருக்கு 1 மட்டும் இருக்கும், சில பேர் என்ன நிறைய பேருக்கு 2 இருக்காது. ஆனால் நம்ம எல்லாமே ப்ரௌஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டுடுவோம். நம்ம டைம் இருக்கு இல்லையா? அப்படி நம்ம ஆன்லைனில் அப்படி கேட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா சும்மா இன்னொரு சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதே தவிர சப்ஜெக்டை தெரியாமையே இருக்கும். இது கண்டினியூ ஆகும். எனிவே, அப்போ இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? நம்மளை பற்றி பேசுகிறோம். நம்மெல்லாம்
அதிகாரியாக இருந்து இந்த வாக்கியத்தை கேட்டு ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உபதேசத்தை முறையாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இதுதான் தாத்பரியம் அப்படிங்கிறது ஸ்ரவணத்தில் நிர்ணயமாகுது. நிர்ணயமான பிறகு இது அறிவாக இருக்கிறது. நமக்கு எப்படி நம்மளுடைய அனுபவத்திற்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த அறிவுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த கான்ஃப்ளிக்ட்னால நிறைய சம்சயங்கள் வரும். இது எப்படி சாத்தியமாகும்? அதனால் எல்லா விதமான டவுட்டுகளை எடுக்கிறது, டவுட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை டவுட்டை கலப்பணும், இல்லை டவுட்டை கலப்பிடுற மாதிரி டெக்ஸ்ட்டை படிக்கணும். எப்படி நமக்கா டவுட்டு வரணும். நம்ம அப்படியே பவித்திரமாக இருக்கக்கூடியவர் சுகபிரம்மன் மாதிரி டவுட்டு வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தப்பில்லை, அதில் எதுவும் குறையா எடுத்துக்க வேண்டாம். ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருனால சம்பிரதாயத்திலே நிறைய விதமான கேள்விகள், சந்தேகங்கள், இந்த மதத்தில் அப்படி சொல்கிறது, அந்த மதத்தில் அப்படி சொல்கிறது அப்படி. ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மதம் சாருவாக்க மதம். புனர்ஜென்மாலாம் நம்பிக்கை கிடையாது, புண்ணிய பாவத்தில் எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. பிறந்தையா, சந்தோஷமாக இருந்தியா, செத்து போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், எங்கேருந்து வந்த, அதெல்லாம் ஒன்றும் எதுக்கு, உனக்கு ஜென்மா ஒன்று தான், நல்லா இருக்கிற மட்டும் ஜாலியாக இரு அப்படின்னு சாருவாக மதம் இருக்கிறது. அது நம்ம முக்கால்வாசி பேர் அதில் நம்ம இல்லை, அது கிடையவே கிடையாது. தெரியும் நமக்கு, என்ன பேசுகிறான், ரொம்ப நாஸ்திகனாக ஆகிடும். நம்மளாம் வைதிகாங்கிறதுனால புண்ணிய பாவத்தில் இது உண்டு, அடுத்த ஜென்மாவில் உண்டு, நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் நம்ம ஈடுபட்டு ஜாக்கிரதையாக தார்மீகமாக வாழக்கூடியவர்கள். அதனால நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்னாக்க, ஜீவனானது பிறக்கிறது, பிறந்தது மடியறது, மடிந்து அது அடுத்த ஜென்மா வருது. அப்போ இங்கே போன வாளுக்கு நல்லா காரியம் பண்ணணும், நல்ல கதிக்கு போய் சேரணும், நம்மளே நிறைய கர்மா பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங், இதில் எந்த மறுப்பும் கிடையாது. கரெக்டாக? அப்போது மனநத்தில் ஒரு பக்கம் இந்த அறிவில் இருக்கும்போது, நீ தான் அந்த பரபிரம்மஸ்வரூபம். மகா வாக்கியம் என்ன சொல்கிறது? தது துவம் அசி. ஓகே, உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஏன்னா நீ பரமாத்மாங்கிறதுனால உனக்கு ஏது பிறப்பு, உனக்கு ஏது மரணம், கிளியராக புரியுறது. ஆனாலும் என்ன வரும், இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சதில் இல்லையா, ஒத்தொத்தராக செத்துன்னு இருக்கா நமக்கு முன்னாடி. அஃப்கோர்ஸ் நம்ம செத்ததை நம்ம பார்க்க மாட்டோம். ஏய், நான் சாகும்போது நீ வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புன அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவாளுடைய அனுபவத்தை வச்சுண்டு மற்ற சரீரங்கள் என்ன ஆகிறதுன்னு பார்த்துட்டு இதை கன்க்ளூஷன் பண்ணுறோம், அனுமானம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடுறது, அனுபவம் ஒன்று இருக்குது, சாஸ்திர அறிவு ஒன்று இருக்குது இல்லையா, ரிகன்சைல் பண்ணணும் இல்லையா. அந்த ரிகன்சிலேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரீசனிங் வேணும் புத்திக்கு. மனநலத்தில் என்ன நடக்கிறதுன்னா, லாஜிக் அண்ட் ரீசனிங் பிரதானமாக கிளாஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன வேணும், ரீசனிங் அனலைஸ் பண்ணுறதுக்கு லாஜிக்கெல்லாம் என்ன வேணும், எதை யூஸ் பண்ணுவேன்? கண்ணா, மூக்கா, காதா, வாயா? ஃபஸ்ட்டு அது எந்த லாக்கரில், எந்த பேங்க்கில், எந்த நாட்டில் வச்சிருக்கேன்னு தேடணும். கரெக்டா? இல்லை பிறந்தாத்திலே விட்டுட்டு வந்துட்டேலா? நான் வேடிக்கைக்கு சொல்கிறேன். அப்போது அதை நம்ம ப்ராப்பராக அங்கே யூஸ் பண்ணணும். புத்தி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்கும்? தடையாக இருக்குன்னா உங்களுடைய எமோஷன், மனசு. அப்படியே உணர்ச்சி பூர்வகமாகவே வாழ்ந்திருப்போம் 50-60 வருஷமாக. சடனாக அறிவுபூர்வமாக செஞ்சா அதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா அப்படின்பா. புரிஞ்சுட்டு தான் நம்ம அறிவுபூர்வகமாக அவளை டீல் பண்ணுறோம். ஆனால் அவளுடைய பிளேனு, அவளுடைய நிலை ஒரு படி கீழே இருக்குது. எதில் இருக்கிறது? உணர்ச்சிப்பரமாக இருக்கிறது. அதனால் அங்கே சிந்தனை மங்கி போயிடும். சிந்தனை என்ன ஆகிறது? அதனால் ஒரு எமோஷனல் பர்சனை ஃபஸ்ட்டு ஒரு
ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து தான் ஏதாவது சொல்ல முடியும். எடுத்து சொல்கிறதுன்னு இருக்கிறது இல்லையா, அறிவில் சிந்திக்கணும். சிந்திக்காமையே அப்படியே இதுவாக இருக்கும்போது, அதனால தான் நீங்கள் யாராத்துக்கு போனேன் அப்படின்னா, வாத்தில் யாராவது போயிட்டா அப்படின்னா, இந்த ஜனன மரணங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பிரவச்சனம் பண்ணக்கூடாது. அங்கே போய் நீங்கள் உட்காந்துன்னு, அதாவது எல்லாரும் இங்கே ஒரு நிமிஷம் வாங்கோ, நம்ம சாஸ்திரத்தை என்ன சொன்னால், இவர் இப்போ போயிட்டார் இல்லையா, போனால் போட்டோம் அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது நல்ல தர்மடி கிடைக்கும், புரியுதுதான்? ஏன்னா அந்த இடத்துல மனசாக அதை ட்ரீட் பண்ணணும். அந்த இடத்துல எமோஷனாக இருக்கும். அதனால நமக்கு குறுகிய நேரம் கொடுத்துருக்கா, 10 நாள், 13 நாள், 1 மாதம், 45 நாள், ஒரு வருஷம். இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக நமக்கு மனசு ஒரு பக்குவம் வரும். விரக்தியிலிருந்து வைராகியம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விரக்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு சிந்திக்க முடிஞ்சதுன்னா அதிலிருந்து வைராகியம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பவங்கள் நமக்கு வைராகியத்தை கொடுக்கணும். வைராகியத்திற்கு பேஸு விவேகம், விவேகத்திற்கு பேஸு தோஷ தர்ஷனம், த்ரிவித தோஷம். அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? அப்படி புத்தியில் ரீசனிங் தேவைப்பட்டதுன்னா அடைஞ்ச ஞானம் ஊர்ஜிதமாகும், ஃபர்ம் நாலேஜ் ஆகும். அதனால் மனனம் தேவைப்படுறது. அதனால் என்ன, தேக அந்நியத்வாத்துங்கிறார். எங்கே 32ல் ஏதோ கதை சொல்லலை, ஜென்ரலாக அப்படியே எடுத்துன்னு போய் ஒரு மாதிரி கிளாஸ் அப்படியே சொல்கிறேளா அப்படின்னா சம்பந்தப்படுத்தது. இப்போ மனனம்ங்கிற விஷயம் பிரதானமாக நம்ம ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். மனனம்ங்கிறது பிரதானமாக ரீசனிங் அண்ட் லாஜிக் இன்வால்வ்டு. ஸோ தட் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சம்சயங்கள் நிவர்த்தியாகி ஞானமானது ஊர்ஜிதமாகிறது. தேர்ஃபோர் ஸ்ரவணத்துடைய ஒரு இமீடியட் சப்சிடரி என்ன அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அல்லது சம்சயரகித ஞானம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, இதுதான் தாத்பரியம், இது பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு டவுட் இல்லை. எதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறதோ அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரணங்கள், அதோடைய லாஜிக்கு, நமக்கு லாஜிக் என்ன சொல்லுவா தமிழில், தர்க்கம். தர்க்கம் தானே. தர்க்கம் கொஞ்சம் நமக்கு புத்திக்கு தேவைப்பட்டதுன்னா, இப்படி இப்போ சொன்னையே இது சரியாக இருக்கு, ஆமாம் நான் அதை தான் அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுது உங்களுக்கு? 25வது வெட்டிங் ஆனிவர்சரி இவருக்கு ஒரு ஞானோதயம் வரும். அந்த அம்மா நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ தான் இப்போது புரிஞ்சுதே, இது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குமோ, சின்ன விஷயம்லாம் இது இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஏன் இப்போவாவது அப்படி புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறா, இத்தனை நாள் அதையே சொல்லிட்டு இருக்கா. அவரோட புத்திக்கு இப்போதான் தேவையான அளவுக்கு அந்த காரணங்கள் தர்க்கம் கிடைச்சதுனால அவருக்கு அவ்வளோ டைம் ஆயிருக்கு. யார் அந்த அவர்? யாரோ நமக்கு அங்கே போய்ட உடனே எல்லாத்துக்கும் தர்க்கம் இல்லையா? யார் ஜி சொல்கிறேன் நீங்கள், நான் எப்போ உங்கள்கிட்ட அப்படி பேசினேன்? சில பேர் அதனாலே இவர்கிட்ட பேசினா ஏதாவது கிளாஸஸ் சொல்லிட்டு வரோன்னு அறியோம் நான் இப்படி வரும்போது அந்த பக்கம் அறியோம் சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் எல்லாம் டெக்னிக் இருக்கு, எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? புரியுதா? இப்போதான் அந்த புத்திக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, அதனால முண்டக்க உபநிஷத்துல சின்ன சம்சயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கொசு வலையில எவ்வளோ கொசு இருக்கலாம்? கொசு வலைக்குள்ள ஒரு கொசு இருக்கக்கூடாதுன்னு தான் கொசு வலையே போட்டுக்கிறது. நான் குட் நைட் மேட்டு சொல்லலை, குட் நைட் மேட்டை சுற்றி நிறைய கொசு அது மேலேயே உக்காந்துன்னு இருக்கும். மேபி அதுக்காக தான் கொடுக்குறானோ, உங்ககிட்ட வராமல் அங்கே உட்கார்றதுக்காக கொடுக்குறானோ என்னவோ. எனிவே ஒரு சம்சயம் இருந்தாலும் நமக்கு அது உதவாது, பிரயோஜனப்படாது. அதனால் தேக அந்நியத்துவாத்துன்னு காரணம் கொடுக்கிறார். தேகம் அந்நியமாக நான் இருப்பதனால ஜனன மரண இல்லையா, ஜரா வியாதி இதெல்லாம் மரணம் உட்பட எனக்கு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தேகத்தை சார்ந்தது. அதே போல தேகத்துடன் கூடி இருக்கும் சமூகமாக இருந்து அனுபவத்தெல்லாம் காட்டி கொடுக்கின்ற என்னது
சப்த ரூப ரச கந்த ஸ்பரிஷ, இது எல்லாமே இந்திரிய விஷயங்கள், இந்திரியத்துடைய ஆப்ஜெக்ட். அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா தேக அந்நியம்னா தேகத்திற்கு வேறாக இருக்கின்றேன்னு சொன்னா ஏது இந்திரியம் இல்லையா? அதனால உனக்கு ஏதுப்பா ஜென்மம், உனக்கு ஏதுப்பா அனுபவம்? ஏன்னா அனுபவம் நம்மளை பாதிக்கிறது. யூசி எனி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை பாதிக்கிறது. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது? இந்திரியம் சப்த ரூப ரச இல்லையா? உனக்கு அனுபவமே ஏற்பட முடியாது, உனக்கு இந்திரியமே கிடையாது. அதனால சங்கம் கிடையாது. சங்கம்னா எனி சம்பந்தம், எனி சம்பந்தம், எனி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால எப்படி நீ ரிலேஷன்னால பாதிக்கப்பட முடியும்? எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம். ஒரு காலத்தில் ஃபேமிலி பிளானிங் ப்ராப்ளமாக இருந்தது எல்லா ஃபேமிலியும். அதெல்லாம் இப்போ போயிட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் தேக அந்நியத்வாத் அப்படின்னு சொல்லும்போது ஏது ரிலேஷன்ஷிப்பு? அப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போனால் யாரோட ரிலேஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிற இல்லைங்க? ஆக்சுவலாக ரிலேஷன் இல்லைன்னா போகலாமா அந்த கல்யாணத்துக்கு? இப்போ நேர போறையில் ஒரு மண்டபம் வருது, சரி போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு போகலான்னு உள்ளே போயிட்டு எல்லாம் பண்ணுவேலோ? அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா எனக்கு யாருன்னு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் எந்த கல்யாணத்துக்கும் எங்கேயும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகவே முடியாது. ஏன்? உங்களுக்கு ரிலேஷனே கிடையாது. இது நீவே நான் விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் திங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அது தாத்பரியம் இல்லை. எந்த சம்பந்தமும் எனக்கு கிடையாது. சம்பந்தமானது தேகம் மனசுக்கு தான். அதனால அமனஹா அல்லது அமனஸ்தஹா, அமனஸ்துவாத், தேக அந்நியத்வாத் சொன்னாரா? அமனஸ்துவாத். அமனஹா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேலோ? ஐயோ அமனி பாவானா டென்ஷன் ஆகிடும். அமனி பாவானாவே நான் ஸ்லோகம் வரும்போதே நடுங்கு கை. ஐயோ அமனி பாவா அம்னி பாவா அம்னி பாவா, அது வந்தாலே டென்ஷனாக இருக்கும். குரூப் டிஸ்கஷன் அமனி பாவா டிஸ்கஷன், அமனி பாவா. ஆனால் அவ்வளோ பெரிய ரெவலேஷன் அமனி பாவா அப்படின்னா. இங்கே பாருங்க, ஏன் அமனி பாவா இல்லையா? அங்கே ஒரு கான்டெக்ஸ்ட சொல்கிறாரு, இங்கே அமனஸ்துவாத். எப்படி தேகம் கிடையாதோ எனக்கு ஏது மனசு இல்லையா? பிரம்மஸ்வரூபம் நிராகார நிர்குணஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் உபாதி விலக்ஷணம் உபஹிதம். ஏது சரீரம், ஏது மனசு? வண்டர்ஃபுல்லா இல்ல? அமனஸ்துவாத். அமனஸ்துவாத்துன்னு அங்கே எம்ஃபசைஸ் ஆகும்போதே இந்த 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 வேர்டை நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் கிராஸ்ப் பண்ணலாம். ஏன்னா அனுமான பிரதானமாக இங்கே ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அனுமானம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? அனுமானத்திற்கு வியாப்தி இருக்கணும். வியாப்தி அனுமானம் சேர்ந்து ஒரு ரீசனிங் இருக்கிறது. வியாப்தினா ஜெனரல் நாலேஜ், அனுமானம்ங்கிறது ரீசனிங். அதில் என்ன இருக்கும்? கன்க்ளூஷன் இருக்கும், உதாரணம் இருக்கும், கரெக்டாக எதை பற்றி விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமே துக்க ராக துவேஷ பய ஆதின்னு போட்டார். ராகம் கிடையாது. அமனஹனா அந்தக்கரணம்னு ஜென்ரலாக எடுத்துக்கலாம். எந்த ஸ்லோகம் பார்க்குறோம் இப்போ? முண்டக்க உபநிஷத்தில் இருக்கக்கூடிய 33வது மந்திரம். கரெக்டா? இல்லை, அதுக்குள்ளே நான் பவர்ஃபுல்லாக தூங்க வச்சுட்டேனா? நானும் என்னெல்லாமோ ஜோக் அடிச்சுன்னு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். தூங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் சிந்திச்சல்னா. தேர்ஃபோர் அமனஸ்துவாத் அப்படின்னா ஹேத்துவை கொடுக்கறது. எதனால ந துக்கஹா நமே, எனக்கு ராகம் கிடையாது, தேஷம் கிடையாது இல்லையா? பயம் கிடையாது, துக்கம் கிடையாது. சுகம் மட்டும் இருக்கட்டும் ஜி, மனசுல ஏற்படக்கூடிய பிரியமோத பிரமோதாதி விஷயமும் அந்த சுக விருத்தியும் சுகமும் கிடையாது. ஏன் கிடையாது?
ஏன் கிடையாதுன்னா அமனஸ்துவாத், அமனம் இல்லையா, அமனமா இருக்கிறதுனால நீ உனக்கு துக்கம் சுகம் ராக துவேஷம் பயம் எதுவுமே கிடையாது. அப்பனா மனமற்றவன் அர்த்தம், அந்தக்கரணம் கிடையாதுன்னு அர்த்தம், அந்தக்கரண ரஹிதா. ஏன் ஆத்மா எப்படிப்பட்டது புரியுறதோ, ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத், கிளியரா? அதுக்கப்புறம் அவஸ்தாத்ரய சாட்சி. இது நம்ம ஆரம்பத்தில் நம்ம படித்தாலும், அது ரொம்ப கேஷுவலாக நம்ம அங்கே படித்தாலும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. உங்களுடைய திங்கிங்க்கு, உங்களுடைய அனாலிசிஸுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் போதும் தத்துவபோதத்தில், இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதுண்டா, யூ கேன் கோ பிளேசஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் சொல்லுவான். எங்கே போயிடலாம்டா நீ இந்த ஒரு விஷயத்தை வச்சுண்டு அப்படி சொல்கிறோம்ல. இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுண்டு நீங்கள் எங்கேயோ போயிடலாம். எங்கே போயிடலாம்? மாண்டூக்கியம் மட்டும் வந்துடலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங் ப்ராப்பராக நீங்கள் இல்லையா யூஸ் பண்ணினேல் தான் அழகாக வரலாம். அமனஸ்துவாத்து தேக அந்நியத்வாத்து அமனஸ்துவாத்து, மனமற்றவனாக இருக்கிறதுனால மனோரகிதா அந்தக்கரண ரகிதா மனோபுத்தி சித்த அகங்கார நாகம், மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். அந்த இடத்துல அப்படியே அப்படியே அந்த நிர்வாண சட்டகத்தில் அப்படியே இருந்துட்டேன்ச்சிண்ணா. ஆஹா, என்ன ரசிச்சிருக்க, டியூனை ரசிச்சிருக்குது. அர்த்தம் என்ன? அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கோங்க. ரசனை அப்படிங்கிறது மனசு. அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா என்ன ஆகணும்? மனசு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். என்னது அது? புத்தி. அது கொஞ்சம் இல்லையா, அது பழக்கமே இல்லை நமக்கு. சரி, என்ன தப்பு, எனக்கு பழகணும்னா யோசிச்சு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தடவை, எவ்வளோ பேர், எவ்வளோ லட்சம் தடவை, லட்ச கோட்டி பேர் இல்லையா அந்த பாட்டை பாடியிருப்பான். மூடமதே இகசம் சாரே பகுதுஸ்தாரே. இந்த பஜகோ இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோலாம் ஆலாபன சம்சாரே, என்னெல்லாம் ராகத்தில், என்னெல்லாம் நாட்டையில், நீரல்ல, என்னெல்லாமோ டிசைனாக பாடினவா கிளாஸுக்கு வந்திருக்கணுமோ இல்லையோ? இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு வேதாந்த கிளாஸில் படித்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அந்த ராகத்தோட இழுத்து பாடினேன்னா அந்த சம்சாரம்னா என்னென்னு புரிச்சுடுத்தோம் எனக்கோ, கிளாஸை சொல்லி கொடுங்க. அப்படி வந்து யாராவது புரிஞ்சுக்கோங்க. அதனால மனனம் இப்படி விசாரம் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும். என்ன ஃபஸ்ட் ஃப்ளோர்? புத்தியில் வரணும், புத்தியில் கேட்கணும், புத்தியிலே ஆப்ரேட் பண்ணணும். மைண்ட் அளவில் போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டம், வெரி வெரி டிஃபிகல்ட், எரிச்சலாக வரும். தேர்ஃபோர் அமனஸ்துவாத். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? நான் ஒரு பக்கம் புத்தி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த புத்தியே இல்லைங்கிறாரு. கரெக்டு தான். சி எங்கள் வீட்டில் கூட அதான் சொன்னாங்க வரும்போது, அதே தான் திட்டினாங்க. நீங்களும் அதே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது நன்னா இருக்கு. அவளும் புத்தி இல்லைன்றாரு, இவரும் புத்தி இல்லைங்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறது இல்லையா? அது சொல்கிறது வேற, இங்கே சொல்கிறது புரியுறதா? இங்கே பாரமார்த்திக திருஷ்டியில் சொல்கிறது ஆத்ம தத்துவத்தை சொல்கிறதுப்பா. கிளியரா? தேக இல்லையா, தேக அந்நியத்வாத். தேர்ஃபோர் நமே ஜன்ம மரண லய ஜரா வியாதி நமே. அமனஸ்துவாத் நமே துக்கஹா. அது ஒன்றே போதும்.
நமே பய, பயம் கிடையாது. புரியுறதோ? நமே பய, நமே துவேஷா, நமே ராகா. கிளியரா இருக்கா? ஏன்னா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தை! அப்ராணோ ஹியமனஹ சுப்ரஹா இத்தியாதி ஸ்ருதி சாசனாத். முண்டக 2:1-2 பாருங்க. திவ்யோ ஹியமூர்த்தே அப்ராணோ அஜஹா யமனஹான்னு வரும் மந்திரம். ஸ்ருதி சாசனம் இப்படியாக இத்தியாதி ஸ்ருதி சாசனம். ஸ்ருதியானது, ஸ்ருதினானது உபனிஷத்து, இது சொல்லப்பட்டது. therefore அமனஸ்தா அப்படின்னு சொன்னா, ஆனா மனசு இருக்கோ இல்லையோ, அந்த கரணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்ப எதனால கேட்கிறேன்? நம்ம பாருங்க, மனசால புத்தியால கேட்டுண்டே அது கிடையாதுன்னு சொல்றோம். நியாயமா இருக்கா? மனச புத்தியை யூஸ் பண்ணி மனசு புத்தி இல்லைன்னு. அப்போ இல்லைங்கிறது என்ன அர்த்தம்? இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு வேதாந்த மீனிங் எப்பவுமே நீங்க பொருள்படுத்தணும். இல்லைங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ஸ், பிசிக்கலா இல்லாம போயிடுறது இல்லை. துச்சம் கிடையாது. துச்சம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியுறது இல்லையா? துச்சம் கிடையாது, பட் மித்யா. என்னது? மித்யா. நாம ரூப வாச்சாரம்பணம் விகாரோ நாம, விகாரோ நாமதேய. வாச்சாரம்பணம் விகாரோ. அடுத்த உபனிஷத் படிக்கும்போது இது வரும். ஓகே, மனோமித்யாத்வ நிச்சயம். அப்படி பண்ணினவனுக்கு என்ன புரியும்? ஞானிக்கு அமனஸ்தா. அதில் ஆஃபீஸில் அவங்கள கோச்சிண்டா என்ன பண்ணணும்? எனக்கு நான் அஃபெக்டே ஆலியே ஐ அப்படி சொல்லக்கூடாது. அங்கே நன்னா நடிச்சு கொடுத்து கதை வசனம் இல்லையா, திரைக்கதையா, கதை திரைக்கதை ரெண்டு இருக்கு இல்லையா, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ நடிக்கிறேன், எவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு. புரியுறதா? அது மேலே வீட்டில் நடித்து பழகணும் முதல்ல. ஏதா ஒன்னே ஒன்று, நீங்கள் யார்கிட்ட நடிக்க முடியாதுன்னா பகவான் கிட்ட நடிக்க முடியாது, குரு கிட்ட நடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நடிக்கிறதுனா இந்த இடத்துல என்னன்னா நேச்சுரலாக நாட்டகமாக இருக்கும் என்டையர் சிருஷ்டி. ஞானியால் நடிக்க தான் முடியும். விவகாரத்தில் இருந்தான்னு சொன்னால் ஞானி கேன் ஒன்லி எல்லாமே சொல்கிற மாதிரி சொல்லி எதுவும் சொல்லலைன்னு தான் இருக்க முடியும். புரியுறதா? எல்லாமே அப்படி இருக்கும். தேர்ஃபோர் அமனஸ்தா நமே துவேஷராகா அப்ராணஹா. இல்லையா? என்னது? பிராணன் கிடையாது, சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, பிராணன் கிடையாது இல்லையா? மனஹா, மனசு பிராணன் அல்லது சூக்ஷ்ம சரீர ரகிதா. அப்ராணோ யமனாக, அப்ராணோஹி அமனஹா அப்படி சொல்றது இல்லையா? அது என்ன அர்த்தம்? அதுக்கு சூக்ஷ்ம ஷரீர ரஹிதா. கரெக்டா? அப்புறம் சுப்ரஹா, சுப்ரம் அப்படின்னு சொன்னா காரண ஷரீர ரஹிதம். இல்ல சுத்தம்னு அர்த்தம் வரும். அதுக்கு இங்க என்ன எப்படி இன்டர்பிரட் பண்றோம் இல்லையா? ஃப்ரீ ஃப்ரம் இக்னரன்ஸ் ஈக்குவல் டு சுத்தம். தேர்ஃபோர் காரண ஷரீர ரஹிதம். சுப்ரம், சுப்ரஹா. யாரை பத்தி சொல்றோம் இப்போ? ஆத்மாவை பத்தி, பிரம்மனை பத்தி, என்னை பத்தி. தது துவம் அசீன்னு யாரு புரிந்திருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த ரீசனிங் கொடுக்கிறது. தேர்ஃபோர் காரண சரீர, சூக்ஷ்ம சரீர, ஸ்தூல சரீர ரஹிதம். ரஹிதம் இஸ் ஈக்குவல் டு பாதிதம். பாதிதம்னா என்னது? மித்யான்னு அனுபவத்தில் இருக்கும், ஆனா அது சார்ந்து இருக்கும், அதற்கு ஸ்வயமான இருப்பற்றது நாமரூபம். தேர்ஃபோர் இதெல்லாம் சேர்ந்தது மித்யா அல்லது பாதிதம். அறிவினால நீக்கப்படுகிறது. எப்படி? இங்க பாருங்க, எப்படி இது பானைன்னு சொல்லிக்கொண்டே இது பானை இல்லைன்னு பானையை நீக்கினீர்களோ. எப்படி பானையை நீக்கினீங்க? நசுக்கி உடச்சி போட்டு போடல. இது என்னங்கிறது களிமண்ணுன்னு புரிஞ்சதுனால பானைங்கிறது என்னாச்சு?
வெறும்னா ஒரு சொல்லா எடுத்து. கரெக்டா? அது மாதிரி இந்த ஜெகத் அப்படிங்கிறது பிரம்மன் ஆத்மான்னு தெரிஞ்சதுனால ஜெகத் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது? சரீரம்ங்கிறது என்ன ஆயிடுது? சொல்லுதான். புரியுறதோ? அவ்வளோதான். தேர்ஃபோர் இத்தியாதி ஸ்ருதி சாசனாத், ஸ்ருதியோடைய ரெஃபரன்ஸ். ஸ்ருதி சொல்றாருப்பா ஆத்மபோதம் யார் பண்ணினது? ஆத்மபோதம் யார் எழுதினா? ஐயோ நான் இல்லை ஜி, சங்கரர், நான் சொல்லலை. ஸ்ருதி கோட் பண்றார். ஸ்ருதி சொல்லியிருக்கப்பா, அதனால உனக்கு ஷரீரத்ரய ரஹிதம், ஷரீரத்ரய ரஹிதம் அப்படி நீ புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? நீ வேற, ஷரீரம் வேற. நீ ஷரீரத்திற்கு வேறானவன். கரெக்டா? அது ஆரம்பம். அப்புறம் அந்த ஷரீரம் அப்படிங்கிறது என்னன்னு அந்த அனாத்மா விசாரம் பண்ண 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 அது என்ன ஆயிடுறது? ஷரீரத்ரயம் பாதித்தம் ஆகிறது. கரெக்டா? இந்த வேர்ட்ஸ் புரியுறதா? பாதித்தம் புரியுறதா? எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. பாதித்தம்னா என்ன சொல்ல வரேங்கிறது இப்போதான் சொன்னேன், அதையே திரும்பி ஹோம்ஒர்க் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, இதுதான் பாதித்தம், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு. அப்போ ஷரீரத்திலிருந்து வேறானவன்னு ஆத்மா அனாத்மா விவேகத்தில் ஆரம்பிச்சு அந்த ஷரீரம் என்ன ஆயிடுறது? பாதித்தம் ஆயிடுறது, நெகேட் ஆயிடுறது. அப்ப ஏது ஷரீரம்? இல்லாதது போல். கரெக்டா? தேர்ஃபோர் என்ன இருக்கு அப்போ? ஆத்மா, சைத்தன்யம், கான்சியஸ்னஸ், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ ஷரீர வத்திரிக்தம்ங்கிறது போய் ஷரீர பாதித்தத்தினால இல்லையா அத்வய அகமேவ அஸ்தி. இப்படி புத்திக்கு பலவிதமான ரீசனிங்க கொடுக்குறீங்க. எங்கேருந்து இந்த ரீசன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? ஆல்ரெடி ஸ்ரவணத்தில் நன்கு எல்லா உபனிஷத்களையும் பிரஸ்தானத்திரயத்தை நன்னா படித்ததுனால, உபனிஷத் பகவத்கீதாலாம் படித்ததுனால இப்போ ரீசனிங் வந்து அதே புத்திக்கு உங்களால் சப்ளை பண்ண முடியும். பண்ண உடனே ஓகே அப்படின்னு சம்சயம் நிவர்த்தி ஆகிடும். கிளியர் 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 கிளியர். தேர்ஃபோர் ஸ்ரவணமாச்சு, மனனமாச்சு. அடுத்தது என்னவா இருக்கும்? நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனஹ நிர்விகாரோ நிராகாரஹ நித்யமுக்தோஸ்மி நிர்மலஹ. 30-31 ஸ்லோகம் ஸ்ரவணம், 32-33 மனனம், 34லேருந்து 40 மட்டும் நிதித்தியாசனம். சங்கரா ரொம்ப ஃபேவரட் அவருக்கு நிதித்தியாசனம்னா. எல்லா இடத்துலையும் நிதித்தியாசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துவார். நோட், ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். சரி, இப்போ ஸ்ரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு, எதுக்கு போய் நிதித்தியாசனம்? டவுட்டே கிடையாது. இப்போ நீங்கள் யார்? இப்போ நான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும் இவருக்கு? இப்போ நம்ம வீட்டில் இல்லை, கிளாஸில் இருக்கோம், இப்போ கிளாஸ் கேட்டுன்னு இருக்கோம், அதனால என்ன சொல்லணும்? இதை தான் சொல்லணும். அப்படி சொல்கிறதா? அப்போ ஸ்ரவணமால மனனமாலன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ நான்னா ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி உபதேசத்தினால என்ன கன்க்ளூட் ஆயிருக்கு? அகம் பிரம்ம அஸ்மி. இதில் டவுட்டே கிடையாது. டவுட்டே இல்லாத ஞானம், சம்சயரகித ஞானம் இருக்கிறது. நோ ப்ராப்ளம். புரியுறதா? ஆனா இப்போ நம்ம கிளாஸில் ஆரம்பத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இன்டைரக்டாக டைரெக்டாக மனசு புத்தின்னு கொஞ்சம் பிரித்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது டிஸ்டிங்ஷன் புரியுறதா? புத்தியில் தெளிவாக இருக்கு. ஓய், நோ ப்ராப்ளம், ஐசே சப் ஓகே. புரியுறதா? அப்படி இருந்தாலும் மனசு இருக்குல்ல, மனசில் என்ன, மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லையா? மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னா என்ன பழக்கப்பட்டிருக்கிறதோ அதை வச்சு அது பாட்டுக்கு பண்ணிட்டு. அதனால சில நேரத்தில் மெக்கானிக்கலாக பண்ணிவிடுவோம். மெக்கானிக்கலாக ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகிறது தெரியுமோ?
மெக்கானிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் புத்திக்கு லீவ் விட்டேல்னு அர்த்தம். நீ லீவில் இரு, ரெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். என்ன ஆயிடுத்துன்னா நமக்கு ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் இருந்துருத்தோம். அது அதனால் கிளாஸுக்கு ஒரு உழுக்கும் போது சுதாரிச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் 2-3 டெக்ஸ்ட் ஆயிடுறது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் இதை தான் சொல்ல வராரோ, ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் உனக்கு ஞானம் தான் இருக்கா அப்படின்னா சில பாட்டுகள்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னாக்கா மனசோடைய விஷயம் நேச்சுரலாக அதை பழக்கத்தில் பண்ணிட்டு இருக்கும். இத்தனை நாள் என்ன பழக்கப்பட்டிருக்கிறது? அகம் பிரம்மாஸ்மியா பழக்கப்பட்டிருக்கிறது. என்ன பழக்கப்பட்டிருக்கிறது? அகம் லோக்கல் அல்போஸ்மி. அதனால யார் என்ன திட்டினாலும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது? ரோஷம் பொங்கிட்டு கோபம் வருதோ. ஏன்? நம்ம அப்படிதான் வச்சுட்டு இருக்கோம் நம்மள. நீ என்ன வேணா சொல்றா, அகம் பிரம்மாஸ்மி என்ன வேணா சொல்லு, அப்படி இருந்தோமோ இல்லை. தேர்ஃபோர் இத்தனை நாள் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, நேச்சுரலா நமக்கு மைண்டானது இந்த அஜ்ஞான ஜனித சம்ஸ்காரத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எனி டிரான்சாக்ஷன், எனி சிந்தனை, எனி ரெஸ்பான்ஸ், எனி சிச்சுவேஷன் புடுக்குன்னு அந்த பழைய விஷயந்தான், பழைய பழக்கம்தான் நிற்கும். அது என்னது? அல்போஸ்மி. அப்போ ஒரு பக்கம் அறிவில் தெளிவாக பிரம்மோஸ்மி பூர்ணோஸ்மி எல்லாமே இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் டெய்லி எங்கே பண்ணுறது இது? அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? திரும்பி படிக்கணும் அப்படி சொல்லுவோம். புரியாதா? அதுக்காக என்ன சொல்றது? நான் சாஸ்திரம் கொஞ்சம் காலம் என்ன பண்ணு இல்லையா, முதல்ல எல்லா விவகாரத்தை விடு, எல்லாத்தையும் விட்டு கிஞ்சித்து காலம் நிதித்தியாசனம் பண்ணுங்கிறது. புத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணணும்? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அவைலபிள் ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸு நிதித்தியாசனம். புத்தியில் என்ன இருக்கும்? நிதித்தியாசனம் பண்றவாளுக்கு புத்தியில் என்ன இருக்கும்? அகம் பிரம்மாஸ்மி இருக்கும். நான் பிரம்மன் தான் நினைக்கிறேன்னு இல்லை. அதான் புரிஞ்சுக்கோங்க. ஞானியால், அதனால தான் ஞானியால தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும். அது அப்போதான் அந்த மனசு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக பிரம்மத்துவத்தை கிளைம் பண்ணும். மனசு இப்போ ஸ்பான்டேனியஸாக எதில் இருக்கிறது? ஜீவத்துவத்தில் இருக்கிறது. அதனால என்ன வழினாக்க, இதையே திருப்பி மனசில் கொண்டு வா, புத்தியில் கொண்டு வா. இதையே சிந்தி எல்லா சுச்சுவேஷன்லையும் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ, எப்போ ஸ்பான்டேனியஸாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்? சாப்பிட்டேயா? சாப்பிட்டேனே, இம்மிடியட்டாக சொல்லிடுவோம். நல்லா இருக்கேனே. இதெல்லாம் பாருங்க, சின்ன விஷயம். இதெல்லாம் ஜாஸ்தி யூஸே பண்ண மாட்டோம். சாப்பிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? தேக அந்நியத்வாத்து. நான் எப்படி சாப்பிட முடியும் இல்லையா? சாப்பிட்டே நார்மலாக சொல்லணும். அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுறது. யார் இவர்? சாப்பிட்டேன்னு தான் கேட்டார். இவரெல்லாம் இந்த சாதனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு நன்னா புரிஞ்சிருது. அதாவது இப்போ சாப்பிட்றதுன்னு நீங்கள் கேட்குற இல்லையா, இந்த சாப்பாடுங்கிறது இந்த உடம்பு சாப்பிட்றது. ஆனால் நான் இந்த உடம்பு இல்லாததுனால நான் சாப்பிட்டும் சாப்பிடாம அப்படிலாம் பதில் சொல்லக்கூடாது. டேய், நான் என்னடா கேட்டுட்டேன்? சாப்பிட்டேன் தானடா கேட்டேன். சாப்பிட்டேன்னு தானே கேட்டேன். இப்படியா சொல்லுவேன்? நான் இப்போ சொல்றது புரியுதா? நான் போனேன் பண்ணேன் கிண்ணேன் எல்லாம் சொல்லும்போது நேச்சுரலாக தேக புத்தி ஜீவ புத்தி தான் பிரதானமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படிதான் இருக்கும்னு நான் டிக்ளேர் பண்ணலை. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த சாதன சதுஷ்டயத்தோட எவ்வளோ சாதன சதுஷ்டயத்தோட எவ்வளோ ஆழமாக சிரவண மனனம் பண்ணேலோ அதுக்கேற்ற மாதிரி நிதித்தியாசனம் அமையும். ஆனால் நேச்சுரலாக அமையும்.
புரியுதோ? அப்போது புத்தியில் இருக்கக்கூடிய அறிவை திருப்பி திருப்பி நம்ம கிரைண்டு பண்ணி அரைச்சமாகவே அரைக்கிறதுனால சொல்கிறா இல்லையா, நம்ம அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திருப்பி திருப்பி அது ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு விற்பி விவகாரத்தில் கொண்டு வர்றதுனால என்ன ஆகிடும்னா, மனசில் இருக்கக்கூடிய அந்த அக்ஞான அத்தியாச சம்ஸ்காரமும் இந்த சாதனையினால் நீங்கப்படும். அதனால் நிதித்தியாசனம் குரு. ஹே அரே நவா அரே மைத்ரேயி ஆத்மாவா திருஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசனத்தவ்யா. அந்த நிதித்தியாசனத்துக்காக நான் போயிட்டு வரேன் மைத்ரேயி, நீ எல்லா சொத்தையும் வச்சுக்கோ. எனக்கு இந்த சொத்து வேண்டாம், ஓய் எல்லாத்தையும் விட்டுட்டு போறீன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கும், அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடும். என்ன பியூட்டிஃபுல் மனைவி! எனக்கு அந்த மாதிரி மனைவி இல்லையே. நீ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யாக்ஞவல்கியர் ஆகு. Therefore, இந்த ஆத்ம தியானம்னு எதை நம்ம படித்தோமோ, பிரதிபோத விதித்தம் மதம். சிம்பிளாக சொல்லிடுத்த கேனோபனிஷத்தில் பிரதிபோத விதித்தம். ஒரு எண்ணத்திற்கும் சாட்சியானது தான் நான், விற்த்தியோ விற்பி விவகாரமோ ந அஸ்மி. அப்படி நம்மளுடைய ஹபிச்சுவலாக பழக்கத்தில் நம்மளுடைய ஒரு அடையாளம் இருக்கிறது, நான் யாருன்னு. அதையும் நம்ம மனசளவில், அதுதான் நம்ம மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டு அதெல்லாம் சொல்கிறோம். அந்த அளவில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுக்கணும், அதையும் நீக்கணும். அப்போ ராகம் எப்படி இருக்கிறது, பயம் எப்படி இருக்கிறது, துவேஷம் எப்படி இருக்கிறது, துக்கம் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே பழகி போயிருக்கு. கொஞ்ச நாள் துக்கப்படாமல் இருந்து பாருங்க, துக்கமாகிடும் உங்களுக்கு. ஒரு 2 இயர்ஸாக துக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், துக்கமாயிடும். ஏன்னா எல்லாம் வாசனையில் இருக்கு, எல்லாமே வாசனாமயமாக இருக்கு. அப்போ இதெல்லாம் ஞானத்திற்கு, பிரம்மத்துவத்துக்கு விபரீதமான எண்ணங்கள், அதனால ஏற்படக்கூடிய செயல்கள், இது எல்லாமே விபரீத பாவனா. அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான வழி நிதித்தியாசனம். இதெல்லாம் நான் சொல்லவே கூடாது. ஏன், நீங்கள்லாம் சப்தானுரூப திருஷ்யானுரூப எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன்? சப்தானுரூப பாக்கிய சமாதி, திருஷ்யானுரூப பாக்கிய சமாதி, சப்தானுரூப ஆந்திர சமாதி, திருஷ்யானுரூப ஆந்திர சமாதி, நிர்விகல்பக சமாதி, எல்லாத்தையும் பண்ணிட்டோமா? அதை சொல்றார் இங்கே. இப்போ தேர்ஃபோர் ஏதோ விஷயத்திற்காக நமக்கு ஒரு இந்த லிமிட்டேஷன், நம்ம இந்த குறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா எல்லார்கிட்டையும் ஒரு அன்பை எதிர்பார்ப்போம். எல்லாரும் நம்மளை கேர் பண்ணணும், என்னை யாராவது கண்டுக்கிறாளா, கேர் பண்ணுறாளா. இப்படி இந்த பிச்சைக்கார புத்தி மனசில் ஆழமாக வாசனையாக பதிஞ்சிருக்கும். என்ன, நம்ம அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கலை. என்ன பிச்சை எடுக்கிறோம்? என்னை என் மேல் அன்பு செலுத்த மாட்டேரா, என்னை கவனிக்க மாட்டேரா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேரா. இதெல்லாம் என்னது? வாசனாமயமாக இருக்கக்கூடிய தட் பர்சன், தட் பிச்சைக்காரா. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன 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 கேட்கிறேன்? நீங்க அன்பை கேட்கிறேன், ஒரு மற்றவர்களுடைய நேரத்தை கேட்கிறேன், அவங்களுடைய அவளை கூட இருக்கணும்னு கேட்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்கிறது? ஏங்கி போயிருக்கும். நீங்க அப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லலை. இருந்ததுன்னா இதெல்லாம் ஆழமாக வாசனாமயமாக பதிஞ்சிருக்கேன்னா, ராக துவேஷ துக்க எல்லாமே வாசனாமயமாக இருக்கிறது எல்லாத்தையும். அப்போ என்ன ஆகும்? இது எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் மகா வாக்கியம் நன்கு சிரவண மரணம் பண்ணின பிறகும் இதெல்லாம் நமக்கு தடையாக இருந்ததுன்னா இந்த விபரீத பாவனாலாம் எடுக்கணும். என்ன, நீங்கள் யாரு? ஐயோ, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாளே இல்லையா, என்னை இக்னோர் பண்ணுறாளே அப்படின்னா எப்படி என்னை இக்னோர் பண்ண முடியும்? நான் இல்லாத இடம் ஏது? அகம் சர்வகதா. அந்த சர்வகத விசாரத்தை கொண்டு வரணும் மைண்டில் இல்லையா. ஒரு காஃபி கொடுத்து 4 நாள் ஆச்சு எனக்கு, இப்படியா என்ன இது பண்ணுறது? காஃபி இல்லாமல் என்ன ஆயிடுத்து இல்லையா. ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு குறைவாக ஃபீல் பண்ணுறோம்ல இல்லையா. பூர்ணாவகாவா அகம் பூர்ணஹா. எந்தெந்த விருத்தி, எந்தெந்த விபரீத பாவனா உங்களை
அந்தந்த சிச்சுவேஷனில் தொந்தரவு பண்ணுறதோ அந்த விபரீத பாவனாக்கு விபரீதமாக சாஸ்திர உபதேச விருத்தியை கொண்டு வரணும். இந்த எக்ஸசைஸுக்கு பேர் ஆத்ம தியானம். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அதனால் என்ன சொல்கிறாரு இல்லையா, உடம்பு வலிக்கிறது தேக புத்தி வந்ததுன்னா எங்கே தேக வெத்திரிக்தா தேக ரகிதா இல்லையா, நிர்குணா. ஒரு வேர்டாக சொல்கிறார் பாருங்க. நீ எப்படிப்பட்டவன்? நிர்குணா. ஏதாவது ஒரு குணாதிசயங்கள் மூலியமாக உங்களுக்கு விபரீத பாவனானால தொந்தரவு வந்ததுன்னு சொன்னால் நிர்குணோஸ்மி நிஷ்கிரியோஸ்மி. என்னால் இது பண்ண முடியறது, இப்படி பண்ணியிருக்கலாம், என்னால் இப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியறதில்ல, என்னால் பண்ணாமே இருக்க முடியறதில்ல, இப்படியெல்லாம் வந்ததுன்னா அகம் நிஷ்கிரியா அகர்த்தா. எப்படி? சிரவண மரணம் பண்ணினவா நித்யா. வயசாக வயசாக என்ன வரும் மனசு? எப்போ போகிறேனோ, எப்படி போகிறேனோ. அன்றைக்கி அங்கே சொன்னேன் நான், யாராவது இது மாதிரி உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, என்ன உடம்பு, ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். அந்த என்ன உடம்புன்னு கேட்ட உடனேயே நமக்கு அந்த உடம்பு இங்கே மென்டலி வந்துடும். இதெல்லாம் வந்துடாமல் நம்ம போகணும். பகவானே, உடனே பிரார்த்தனை, பகவானே பகவானே பகவானே. அப்போ வயசு ஆயிடுத்துனாக்க இல்லையா, மரண பயம் அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அகம் நித்யா வந்ததோ, ஞாபகம் வந்ததோ நித்யா. அகம் மர்த்தியா ஸ்ட்ராங்காக இருக்கு, அகம் நித்யா வரணும். அதில் இவர் வேற தத்துவம் வேற. என்னைக்கா இருந்தாலும் போய் தானே ஆகணும் இல்லையா? என்ன ஒரு தத்துவம்! என்னைக்குமே போக மாட்டேன் எங்கேயும் சொன்னால் இன்னைக்கு போய் ஆகணும். எப்படி இருக்கு பாருங்க. புரியுறதா? ஏன்னா இதெல்லாம் இத்தனை நாள் வாசனையில் இருக்கு. எவ்வளோ நாள் வாசனையில் இருக்கு? பல கோடி ஜென்மத்தில் இருக்கு. அதெல்லாம் கிளப்பிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ வருதோ நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்த வாசனம் அப்படியே இருந்துடாது. ஸ்ரவண மனநத்தில் ஓரளவுக்கு எல்லாமே குறைஞ்சுண்டு வரும். புரியுறதோ? மிச்ச மீதி இருக்கக்கூடிய அசுப விபரீத வாசனா இங்கே நிவர்த்தி ஆகிறது இல்லையா? அப்புறம் என்ன ஆகும்? கம்பேரிசன் லிமிட்டேஷன்லாம் இருக்கும் நமக்கு. அவள் அப்படி இருக்கா, இந்த வயசுலேயும் எல்லாம் ஓடி ஓடி போயிட்டு வருது பாருது, ஏறி போகிறது, பஸ்ஸில் போயிட்டு வருது. நான் இங்கே கிச்சன்லேருந்து அங்கே போட முடியல என்னால். கரெக்டாக இதெல்லாம் வரும் நமக்கு. ஜெயந்தி வயசானவாலேயே சொல்கிறேன், அங்கே டாமினண்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன், யாரையும் கிண்டல் பண்ணலை. ஓகே, அப்போது அங்கே போயிட்டு வருது, இங்கே போயிட்டு வருது, லிமிட்டேஷன்லாம் வரும்போது அகம் நிர்விகல்பா, பிளவற்றவன் நான். நிரஞ்சனா, நிரஞ்சனா இம்பியூரிட்டி இல்லாமல், மலமற்றவன் இல்லையா? நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே, சே இந்த மாதிரி யோசிச்சிருக்கேனே அந்த மாதிரி. நிரஞ்சனா, எந்த விதத்திலையும் எனக்கு சங்கம் கிடையாது, என்னை எதையும் பாதிக்க முடியாது. நிர்விகாரா, இதெல்லாம் வேர்ட்ஸ் எதுக்காக? நிதித்தியாசனம். அகம் நிர்குணா, அகம் நிஷ்கிரியா, அகம் 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 சொல்றேலே. யாரு ஜி அவர்? என்னி கிளாஸ்க்கு வருவார்? யாரு அகம்? டவுட் வரலையே. அகம் நித்யா, அகம் நிர்விகல்பா, அகம் நிரஞ்சனா, அகம் நிர்விகாரா. எனக்கு எந்த மாறுதலும் இருக்க முடியாது. ஏன்? எல்லா மாறுதலும், எல்லா மலமும், எல்லா விகல்பமும் தேக மனசுக்கு, எனக்கு கிடையாது இல்லையா? நன்னா இருக்குல்ல அது கேட்கறதுக்கு தான் ஜி நன்னா இருக்கு, அதுக்கு தான் வரேன். எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாம் காட்டுறேன் உனக்கு. அப்படி இல்லை. உங்க ஆத்துல நீ படிச்சு புரிஞ்சு இதை பண்ணணுமாம்மா. நிராகாரஹா நித்திய முக்தா. நிதித்தியாசனம் எதுக்குன்னா, நிதித்தியாசனம் அதுக்கு முன்னாடி மனனம், அதுக்கு முன்னாடி சிரவணம், உபாசன யோகம், கர்ம யோகம், கர்மா எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாங்கிறதுக்கு தான் நிதித்தியாசனம். நான் அப்பவே சொன்னேன், வந்திருக்கவே வேண்டாம் இங்க அப்படின்பா இல்லையா? கரெக்டு. நிதித்தியாசன ஞானத்தினால நான் எதுக்கு தான் கிளாஸுக்கெல்லாம் போனேனோ, தேவையே இல்லை இந்த கிளாஸ் எல்லாம்.
இப்பயும் அப்படிதான் இருக்குல்ல. அரே அம்மா, ஆத்மாக்கு பிரம்மனுக்கு கிளாஸ் தேவையில்லை, மோட்சம் தேவையில்லை, யோகம் தேவையில்லை. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சொல்கிறேன், இதுவே இப்போ தேவையில்லை அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை இல்லையா? ஏன்னா மோட்சம் எதுக்கு இல்லையா? மோட்சம் இல்லைன்னு நினச்சின்றவாளுக்கு மோட்சம் வேணும். முக்த ஸ்வரூபமாக இருக்குன்னு நான் தெரிஞ்சதுன்னா ஏது மோட்சம்? இப்போ மோட்சம்னா என்னன்னா, நான் எப்போவுமே முக்தியாக தான் இருந்திருக்கேன்னு இவ்வளோ நாள் படித்து புரிஞ்சுட்டுக்கிறதுக்கு பேர் மோட்சம் அல்லது நித்திய முக்தம். நிர்மலஹா. நிர்மலஹா நிர்மலான திரும்பியும் நோ இம்பியூரிட்டிஸ். ரெண்டு வருது அப்படின்னாக்க, ஒன்று சங்கத்தினால வரும், அது பியூராக இருக்கும். ஆனால் சில பழக்கம் சேர்ந்ததுனால அது இம்பியூர் ஆகிடும். அது நிரஞ்சனம்னு வச்சுக்கோங்க. நிர்மலம்னா என்னது? பை இட் செல்ஃப் இது எவர் பியோர். பாரோடு இம்பியூரிட்டியும் கிடையாது, நேச்சுரல் இம்பியூரிட்டியும் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணலமா, நோட் பண்ணிக்கோங்க. அஹமாகாஷவத் சர்வம் பகிரந்தர்கதோச்யுதஹ சதா சர்வசமசுத்தஹ நிஸ்ஸங்கோ நிர்மலோச்சலஹ. நான் 7:13 தான் ஆரம்பித்தேன் கிளாஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் அதனால இந்த ஸ்லோகத்தோடு முடிச்சுடுறேன். ஓகே. அகம் ஆகாஷவத்து சர்வம். அகம் அப்படிங்கிறது என்னது? இப்போ சர்வம். சர்வம்னு என்னது? பகிஹி அந்தஹா கதஹா. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், ஓகே, இப்போ இந்த சேர்லேயே நம்மளால் முழுசாக உட்கார முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி சேர் காலியாக இருக்குது, நம்ம உட்காந்துருக்கோன்னா பாதி சேர் காலியாக இருக்குது. கரெக்டா? என்ன, சேரில் பாதிக்கு தான் இருக்கும். சேருக்கு டபுளாக இருக்கிறவள நான் சொல்லலை, அந்த மாதிரி யாரும் இல்லை. நீங்கள் சேரிலே பாதி இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, அகம் சர்வகதா, எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் இருக்கின்றேன். பகிஹி அந்தஹா, உள்ளே வெளியே. ஓதஞ்ச புரோதஞ்ச அப்படிங்கிறது உபநிஷத்து, பிருகதாரண்யம். அதுக்கு என்ன உதாரணம்? ஆகாஷவத்து. ஆகாசம் எங்க இருக்கு? ஓடி போய் வெளியில போய் இதோ அப்படி காட்டக்கூடாது. எனக்கு வாங்க வாங்க நான் காட்டுறேன், ஆகாசத்தை காட்டுறேன், அங்க பாருங்கோ அப்படி காட்டினேன்னா என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தம், புரிஞ்சுன்றோம்னு அர்த்தம். ஆகாசம் எங்க இருக்கு? எதுல இருக்கு? எல்லாத்துலயும். எங்க இல்ல? புரியறதோ? அந்த ஆகாசத்திற்கும் அதிஷ்டானமாக ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதா. எவரு? சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம. இல்லையா? அப்ப நான் இல்லாத இடம், இல்லாத வஸ்து எதுவும் கிடையாது. எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கின்றேன். சர்வகதா அச்சுதா. அச்சுதாய நமஹ. ரெண்டாவது லைன்ல சதா இருக்க பாருங்க. சதா சதா சர்வகதா சதா அச்சுதா. ச்சுதிஹி. ச்சுதிஹின்னு என்னது? விழருது, நழுவருது, ஃபால்னு அர்த்தம். அச்சுதஹான்னா என்ன அர்த்தம்? விழாதது, வழுக்காதது. எதிலிருந்து? என்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து. அகம் பூர்ணஹா அப்படின்னாக்க பூர்ணஹா தான். ஒருவேளை நான் அபூர்ணனா இருக்குமோ? என்னைக்குமே அந்த எண்ணம் வராது. உன்னை போய் இப்படி சொல்லிட்டாலே, நீ இப்படி இப்படி ஆயிட்டையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இப்போ வருது இல்லை? அதெல்லாம் வரவே வராதான். சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் அப்படி கூறியிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் உரையாடி இருக்கிறார்கள், இதெல்லாம் வார்த்தைகள், இதெல்லாம் வருமே தவிர என்ன போய் இப்படி சொல்லிட்டாலேங்கிற எண்ணம் வராது. ஏன்? உங்களை எப்படி சொல்ல முடியும்? தேகமும் கிடையாது, மனசும் கிடையாது. பேய் பிசாசா நீங்க நிக்கிற
பேய் பிசாசு இல்லை இல்லையா? சைத்தன்ய நிர்குண நிராகாரணா நீங்க இருக்கிறதுனால உங்களை எப்படி சொல்ல முடியும்? அகம் பூர்ணா அச்சுதா இல்லையா? ஸ்வரூபத்திலிருந்து விழாமல். ஓகே, அகம் சதா சமஹ. எல்லா இடத்துலையும் சதா சதா போட்டுக்கணும். சதா சமஹ வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஷ்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷனஹ. போன வருஷம் படிச்சது. சலா கயா ஓ கயா. 5வது அத்தியாயம் சமதர்ஷனம். புரியுறதா? சர்வபூத ஸ்திதம் சர்வபூதானி ச ஆத்மனி சர்வத்திர சமதர்ஷனஹ இல்லையா? எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலும் எல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் சப்ஸ்டன்ஸாக சாரமாக நான் தான் இருக்கின்றேன். தேர்ஃபோர் சதா சமஹா சச்சிதானந்தா. அப்போ தேக சரீரத்ரய பஞ்சகோஷ அவஸ்தாத்ரய அதற்கு சாட்சியாக மட்டும் இல்லாமல் அதற்கு சத்தாக சித்தாக இருக்கின்றேன். அது எல்லாவற்றுக்கும் கண்டென்ட்டாக இருக்கின்றேன், சப்ஸ்டன்ஸாக இருக்கின்றேன். அகம் சதா நிசங்கா. எல்லாம் எழுதிக்கோங்க. இது கொட்டை கொட்டையா ஒரு பேஜ் முழுக்க இந்த பக்கம் திருப்பி நிசங்கான்னு எழுதிக்கோங்க. புரியுறதா? நிசங்கா அப்படின்னா சர்வ சம்பந்த ரஹிதா. சம்பந்தி கிடையாது, நீங்க சம்பந்தி கிடையாது, உங்களுக்கு சம்பந்தி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ சம்பந்தி இருக்க முடியும்? எப்போ நீ சம்பந்தியா இருக்க முடியும்? எப்போ நீ சம்பந்தியா இருக்க முடியும்? எப்போ பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆகிருக்கணும். பொண்ணோ கல்யாணம் இருக்கணும். என்ன உனக்கு பொண்ணோ பையனோ இருக்கணும். கரெக்டா? இப்போ சம்பந்த ரகிதம்னா நீ சம்பந்தி கிடையாதுன்னா உனக்கு பொண்ணு பையன் எதுவுமே கிடையாது. பேரன் பேத்தி மட்டும் யாராவது உத்தரவு விட்டு வைங்க ஜி, முடியாதுன்ற. அதனால நீ தாத்தாவா பாட்டியா இருந்து பேரன் மேல அப்படியே பொங்கி வந்ததுன்னா, பாட்டி தாத்தா நீ வா தான் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி டெம்ட் ஆச்சுன்னாக்க கேம்ப் நேரத்தில் தான் அவனுக்கு கூப்பிடுவான். நம்ம பிராரப்தம் அப்படி இல்லை இருக்க. அப்போ என்ன பண்ணோம்? நான் தாத்தாவும் கிடையாதுரா, பாட்டியும் கிடையாதுரானா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கே பண்ணணும். இது அங்கே அப்படியே எப்படி கூப்பிடுறான்னு தெரியுமா குழந்தை? ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி நம்ம மேலே பாசமே செலுத்திருந்தது இல்லையா? அப்படியே மயங்கி போய் அப்படியே ஒரு 2 months ஓடிடும். ஜி கிளாஸே கேட்க முடியல ஜி, எல்லாரும் வந்துட்டான் அப்படின்னு கோபமாக பார்க்கும் வேதம் உங்களை. எல்லாமே கிடைச்சி ஏன்டா இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லையா? சர்வ சம்பந்த ரஹிதா. அதனால எந்த சம்பந்தமும் இல்லைங்கும் போது உண்மையா எந்த சம்பந்தம் எப்படி இருந்தா என்ன? இப்படி யோசிச்சு பாருங்க. விவகாரத்தில் சம்பந்தம் இவ சம்பந்தம் அஸ்தி சொல்லலாம் இல்லையா? அப்போ எந்த சம்பந்தம் எப்படி இருந்தா என்ன? நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், எனக்கு நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இப்படிலாம் டைலாக்லாம் நிறையா அடிச்சிருக்கோம் நம்ம. நீ இப்படி இருக்கணும்னு நான் இப்படி இருக்கேன்னா இப்படிலாம் நமக்கு இருந்தால் அப்படி இப்படி பிடிக்கும். ரெண்டுமே அப்படி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுமே அப்படி இருக்காது, இருக்க முடியாதுன்னு 2 பேருக்கு புரிஞ்சுடுத்தோம்னா நல்ல ஹாப்பி மேரிட் லைஃப். யாருக்கா ஒருத்தருக்கு புரிஞ்சு ஒருத்தருக்கு புரியலன்னு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா எங்கேயோ ஒன்று சண்டை போட்டுட்டே இருக்கும். இது புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த ரிலேஷன் எப்படி இருந்தாலும் சும்மா அப்படிங்கிறதுனால நேச்சுரலாக உங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்துடும் யார் எப்படி இருந்தாலும். புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனிவே இது சைடு விஷயம். ஓகே, அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறார் சுவாமிஜி. இந்த நாக்கு இருக்கு தெரியும்ல, நாக்கு என்ன பண்ணுறது? நாக்கு அவ்வளோ வேலை பண்ணிட்டு இல்லையா, எந்த பல்லுலையும் மாட்டிக்காமல் இருக்கு பார். எல்லா பல்லு கூட இருந்துட்டு எந்த பல்லுலையும் மாட்டிக்காமல் அப்படியே பண்ணிட்டு இருக்கு பார். நீங்கள் நிசங்கஹானா அப்படி சுற்றி வர எல்லாம் மாமா எல்லாரும் இருப்பா, பேரன் கோயிட்டு எல்லாருக்கும்
நீங்கள் அந்த நாக்கு மாதிரி அப்படியே இருக்கணும். சதா ஞானத்திலே இருந்தேன்னா நாக்கு மாதிரி இருக்கலாம். நிர்மலஹா அஜ்ஞான ரகிதஹா அச்சலஹா. எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன்னா நகரத்துக்கு இடமே கிடையாது, உங்களால் நகரவே முடியாது. கர்மண்ய அகர்ம எஃப் பஷ்யேத்து. அச்சலஹா, நோ மூமெண்ட். சுத்தஹா, சம்பந்தம் இல்லாததுனால. ஏன் சம்பந்தம் இல்லை இல்லையா? நிசங்கம் சொல்லிட்டோம். ஏன் சம்பந்தம் இல்லை? ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா கிடையாது, ஆத்மா போல ஒரு ஆத்மா கிடையாது, ஆத்மாலேயே பல உறுப்பு கிடையாது, ஆத்மாக்கு வேறாக ஒன்று அனாத்மா கிடையாது. சுத்த, சதா சுத்தः, சதா நிசங்கः, சதா நிர்மலः, சதா அச்சலः, சதா சமः, சதா அச்சுதः. அப்படி நாம் நானுங்கிறத ஸ்ரவண மரணத்தில் படித்து புரிஞ்சுண்டதை திருப்பி 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 உங்கள் மனசில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தேன்னா அகங்கிறதுக்கு நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக இந்த பரமார்த்த தத்துவம் அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா வழக்கம் போல் 2 செருப்பு இப்போ போட்ட உடனே கிளாஸ் முடிஞ்சிடுத்து, என்ன 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 பேசிட்டு இருக்க நீ, காத்தாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபோன் எடுத்து நடந்தேன்னா அச்சலையாவது நிர்மலமாவது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்படி ஆயிடக்கூடாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சாட்டர்டே வழக்கம் போல் இருக்கும். அடுத்த வாரம் இங்கே செவ்வாய்க்கிழமையா?